ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே நடக்கக்கூடிய ஃபைனல் ஐபிஎல் மேட்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டீம் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இது ரெண்டு ஒரு பக்கம் இருக்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல்ல யார் யார் எவ்வளோ கப்பு வாங்கியிருக்காங்கன்றதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 5 கப்பு வந்து வின் பண்ணியிருக்காங்க ஐபிஎல் ஃபைனலில். செகண்ட் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து 5 கப் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேகேஆர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து 2 வின் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர் வந்து 1 வின் பண்ணியிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 1 வின் பண்ணியிருக்காங்க. டெக்கான் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் ஃபைனல் ட்ராஃபி வின் பண்ண டீம்ஸ் இதுவரை நடந்த ஐபிஎல்ல. ஸோ இப்போ நடக்க போகிற ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் மோத போகிறாங்க. இதில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு சண்டே தான் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, இந்த பிச்சோட கண்டிஷன். இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சேப்பாக் ஸ்டேடியமில் நடக்க போகுது. இந்த பிச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு பிச். அதிகப்படியான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பவுலருக்கு வந்து ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறவங்க 200 அபோவ் அவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்னா செகண்ட் பேட் பண்ணுறவங்களால அதை வந்து சேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இதுக்கு உதாரணமாக பார்த்துருப்பீங்க, முடிஞ்ச ஆர்ஆர் அப்புறம் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் வந்து டேஸ் வின் பண்ணிவிட்டு பவுலிங் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைஸ் ஹைதராபாத் பார்த்தீங்க அப்படின்னா 200 பக்கத்தில் அடிச்சிருப்பாங்க. அதனால வந்து ஆர்ஆர்னால வந்து அவங்களால சேஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் வந்து குவாலிஃபை ஆகி ஃபைனல் வெளியில் போயிட்டாங்க குவாலிஃபைலேருந்து. சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டாங்க. அதே சேம் இப்போது சன்ரைஸ் ஹைதராபாத் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஃபைனல் விளாண்ட மாதிரி தான் இந்த பிச்சில். ஸோ ஃபைனல் நடக்க போகிறதும் சேம் பிச்சு தான், குவாலிஃபை நடக்க போகிறதும் சேம் பிச்சு தான். ஸோ இவங்க வந்து ஒரு ஃப்ரீ ஃபைனல் விளாண்டாங்க. இந்த பிச்சோட கண்டிஷன்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆர்ஆர் வந்து இதுக்கு முன்னாடி விளாண்டுருக்காங்க. இப்போ சமீப காலமாக வந்து ஒரு 2 வீக்ஸாக வந்து சென்னையில் வந்து அவங்க வந்து ப்ளே பண்ணலை. சன்ரைஸ் ஹைதராபாத் பார்த்தீங்க அப்படின்னா விளாண்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பிச் கண்டிஷன் எப்படின்னு இருக்கிறது தெரியும். ஃபைனலில் வந்து எப்படி அவங்க வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பிச்சோட கண்டிஷன் இப்படி தான் இருக்குது, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 2 டீம்லேயும் பார்த்தீங்கன்னா செம்ம பிளேயர்ஸ் இருக்காங்க. சுனில் நரேன், டிராவின் சேட், நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் 2ல் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து சண்டே நம்மளுக்கு ஒரு 10 மணிக்கு தெரிஞ்சிடும். மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா 7:30க்கு. ஸோ 10 மணிக்கே ஓரளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் இதில் யார் வின் பண்ண போகிறோம் அப்படின்றது. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மினிட்ஸில் வேணாலும் மேட்ச் வந்து மாறலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் வின் பண்ணுறாங்க, யார் வந்து லூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சுவாரஸ்யமான மேட்சாக இருக்கும். ஒரு இதில் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வின் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஐபிஎல் ட்ராஃபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ட்ராஃபி வந்து அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ எல்லோரும் சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்களோட மேட்சை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.